லாஸ்ட்டாக நம்ம போட்ட வீடியோவுடைய பார்ட் 2 வேணும்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம், அந்த ஆய்வாளர் தம்பி எங்கே? நம்ம கும்பிட்ற எதுவுமே முருகன் இல்லைன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஆதாரம்னு சொல்லி சங்க இலக்கியத்துலேருந்து சில ரெஃபரன்ஸ் எல்லாம் அவர் எடுத்து காட்டியிருக்காரு. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்துட்டோங்க. திருமுருகாற்றுப்படை, பரிபாடல் மட்டும்தான் கலித்தொகை. இந்த 3 நூல்கள் தான் முருகனை புராண கதைகளோட கனெக்ட் பண்ணும். வேற எந்த நூல்களும் புராண கதையோட முருகனை சேர்க்கல. முருகனுடைய ஹிஸ்ட்ரியை சொல்லக்கூடிய 3 புக்கையுமே பொய்யான புக்குன்னு சொல்லிட்டா அடுத்து நம்ம எந்த ஹிஸ்ட்ரியை வேணால் அடிச்சு விடலான்னு சொல்லிட்டு தலைவன் தெளிவாக ஆரம்பத்திலேயே திருமுருகாற்றுப்படை, கலித்தொகை, பரிபாடல் இது 3மே பொய்யான புக்குன்னு உருட்டி விட்டார். மாஸ்டர் பிளான் என்ன? மாஸ்டர் பிளான் ஆக்கும். மாஸ்டர் பிளான் போடுற மூஞ்சியை பாரு. அடுத்த ஸ்டேட்மெண்ட்லேயே சிக்கிட்ட. அதை ஒரு தடவை ப்ளே பண்ணுங்களேன். மற்றபடி வேற எந்த அகநானூறு, புறநானூறு, ஐங்குறுநூறு வேற எந்த நூல்களும் புராண கதையோட முருகனை சேர்க்கல. முருகனை பற்றி இன்னைக்கு நம்ம நம்பக்கூடிய எந்த கதைகளுமே அகநானூறு, புறநானூறு இந்த மாதிரி வேற எந்த சங்க இலக்கியத்திலுமே கிடையாதாமா. சூர்ணவை முருகன் சுற்ற தண்ணின் அப்படின்னு சொல்லி போய் சர்ச் பண்ணி பாருங்க. சூரபத்மனை கொன்ற முருகன் அப்படின்ற லைனு புறநானூறுலயே வருது. தற்குறி. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா, அறுத்துக்கிட்ட முண்டங்கடா. நீங்க இன்னும் வயிறு எறிகிற மாதிரி நான் இன்னொரு கண்டென்ட் ஒன்று சொல்லவா? சமஸ்கிருத புராணத்தில் முருகனுடைய ஸ்கின் டோனை பற்றி சொல்லும்போது சிவந்த நிறமுடையவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது அப்படியே அகநானூரில் நெடுவேல் மார்பின் ஆரம்போல செவ்வாய் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்க. ஆக மொத்தத்தில் சமஸ்கிருத புராணமும் தமிழ் இலக்கியமும் முருகனை ஒரே மாதிரி தான் பாடியிருக்காங்க. இது வரைக்கும் உருட்டினது பத்தாதுன்னு தலைவன் தொல்காப்பியர்கிட்டையும் சேட்டை பண்ணி வச்சிருக்காரு. அதை ஒரு தடவை கேட்டு வாங்களேன். நம்மளுடைய முருகு அவர் தொல்காப்பியம் தொடங்கி சங்க இலக்கியத்தில் அதிகமாக குறிஞ்சி நிலத்தில் பேசப்பட்ட ஒரு கடவுள். எந்தவித புராண கருத்துக்கும் அந்த பாடல்கள இடம் இல்லை. அப்படி கிடையாது. முண்டமே, முண்டத்திற்கு பிறந்த முண்டமே. தொல்காப்பியர் முருகனை பத்தின புராண கருத்துக்கள் எல்லாம் புறம் தள்ளிட்டாராம். ஆடா தற்குறி. தொல்காப்பியருக்கே புராணத்தோட கனெக்ஷன் இருக்கு. ராமரோடைய டீச்சர் பரசுராமரோடைய தம்பி தான் தொல்காப்பியர் அப்படின்னு நான் சொல்லலை, நம்ம சரஸ்வதி மஹால் லைப்ரரியில் இருக்கக்கூடிய தொல்காப்பியம் சொல்லுது. எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தாரு, இப்பதான் புரிஞ்சது. அதுவும் மகாபாரதத்துல முருகனை குழந்தை அப்படின்ற அர்த்தத்துல சிசுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. தொல்காப்பியமும் அதே குழந்தை அப்படின்ற அர்த்தத்துல சேயோன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு புராணத்தோட கனெக்ட் ஆகக்கூடிய மனுஷனை கனெக்ஷனே இல்லைன்னு கட் பண்ணி விட பாத்தியே. எழுத்தாணி எடுத்து கண்ணுல சொல்லிக்கிறோம். சும்மா ஒரு 1.5 நாள் உட்காந்து ரிசர்ச் பண்ணதுக்கே எனக்கு இவ்வளவு டீட்டெயில்ஸ் கிடைச்சிருச்சு. ஆனா இவர் பெரிய ஆராய்ச்சியாளராம், பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டாருன்னு சொல்லி சில தற்கூறிங்க இவருக்கு சர்டிபிகேட்லாம் கொடுத்து வச்சிருக்குதுங்க. இது ஒரு கான்செப்ட். இத நடு ரோட்ல உட்கார்ந்து வேற பண்ணிக்கிறீங்க. இதெல்லாம் யோசிக்கிறது யாரு? நீதானா? இவ்வளவு நேரம் சங்க இலக்கியத்தெல்லாம் வச்சு சண்டைக்கு இழுத்துட்டு கடைசியா முருகனுடைய பெயர் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டி விட்டுருக்காரு. வேலன் அப்படின்ற வார்த்தைக்கு பின்னாடி அதை பிரிச்சு நம்ம பார்த்தோம்னா வே அப்படின்னா மறைந்திருந்து தாக்குதல் அப்படின்னு தான் பொருள். மறைந்திருந்து ஒரு விலங்கை வேட்டையாடுறது வேலன். வே அப்படின்னா மறைஞ்சிருந்து தாக்குதல் அப்படின்னு அர்த்தமா. மறைஞ்சிருந்து மிருகங்களை தாக்குனதால அவருக்கு வேலன் அப்படின்னு பேர் வந்துதான். ஏன்னா அவருன்னா ஆண்டவர் நினைச்சீங்களா இல்ல அபாகலிப்ட ஹீரோ நினைச்சீங்களா? கடைசியில காட்டுவாசினாச்சு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்க அவரை. என் வாழ்க்கையில இன்னும் நான் இந்த எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. இவ்வளவு நேரம் உருட்டுன்னு உருட்டிட்டு இந்த உருட்டு எல்லாரும் எதுக்காக உருட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லி கடைசியா ஒரு உருட்டு உருட்டி இருக்கிறாரு. அதையும் ஒரு தடவை பார்த்துட்டாங்க. எளிய மக்களுக்கான கடவுளா இல்லாம மேல்தட்டு மக்களுக்கான கடவுளா மாறி போயிட்டு இன்னைக்கு நம்ம நம்பக்கூடிய கதைகள்னால முருகன் எளிய மக்களுக்கான கடவுளா இல்லாம போயிட்டாராமா. ஆமா, பால் காவடி எடுக்கிறவங்க பூரா பிர்லா ஃபேமிலி, அங்க பிரதட்சணம் பண்றவங்க பூரா அம்பானி ஃபேமிலி. அதுவும் ஏஐ மாதிரியான டெக்னாலஜிலாம் வளரக்கூடிய இந்த காலத்தில் முருகனுடைய கதைகளை யாரும் நம்ப மாட்டாங்களாமா. தம்பி எடிட்டர், அந்த வீடியோ கொஞ்சம் ப்ளே பண்ணுங்களேன். I from Japan. Want Sharabana Baba. டெக்னாலஜியில் நம்பர் 1 இருக்கிற ஜப்பான்காரனே சத்தம் இல்லாமல் வந்து சரவண பவான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். நெத்தியில் பொட்டு கூட இல்லை. ஏதோ எலன் மஸ்க் ரேஞ்சுக்கு நீ ஏன்னா சலம்புற? முருகனை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற மூஞ்சியை பாரு, ஒழுங்காக ஓடிரு. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.